என்னைக்காச்சும் காரமா ஏதாச்சும் சாப்பிட்டு உங்க நாக்குல நெருப்பு பத்தின மாதிரி ஃபீலிங் ஆயிருந்திருக்கா? ஐயோ பத்திக்குச்சு. ஆனா எவ்வளவு தண்ணி குடிச்சிருந்தாலும் அந்த பர்னிங் சென்சேஷன் மட்டும் குறையாம இருந்திருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன குடிச்சா அதுல இருந்து உடனே ரிலீவ் ஆகலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்பைசினஸ்க்காக கலக்கிற சில்லியோ பெப்பரோ அதுல கேப்சசைன்ற கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கல் நம்ம நாக்குல பட்டோன்னே TRPV1 அப்படின்ற பெயின் அண்ட் ஹீட்டை உணரக்கூடிய ரெசிப்டாஸ் நம்ம மூளைக்கு சிக்னல் அனுப்புது. அந்த சிக்னலை வாங்கிட்ட நம்ம பிரெயினும் நம்ம பாடியில டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைச்சு மூக்குல இருந்தும் கண்ணுல இருந்தும் தண்ணி வர வைக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம நாக்கில் ஒட்டிக்கிட்டு இருக்கல கேப்சசைன், அது வந்து ஒரு ஆயில் பேஸ்டு கெமிக்கல். ஸோ அந்த இரிட்டேஷன் தாங்காம நம்ம தண்ணி குடிக்கும் போது ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆயிலும் தண்ணியும் ஒன்று சேராதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்ம நாக்கில் மேலும் படர்ந்து அந்த இரிட்டேஷனை அதிகமாகும். வேற என்ன பண்ணா ரிலீவ் ஆகலாம்? பால்ல இருக்கக்கூடிய கெசைன்ற புரோட்டீன் ஆல்ரெடி நம்ம நாக்கில் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய கேப்சசைனோட ஒன்னோட ஒன்று பின்னிக்கொண்டு அதை நியூட்ரலைஸ் ஆகுது. பாலில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் அதை ஈஸியாக க்ளீன் பண்ணி அந்த பர்னிங் சென்சேஷன்லேருந்து நம்மளை கம்மி பண்ணுது. இதே மாதிரி பனானா, ஐஸ் கியூப்ஸ், ஹனி இதை சாப்பிட்றது மூலியமா ஈஸியாக அந்த பர்னிங் சென்சேஷன்லேருந்து ரிலீவ் ஆகலாம். வேற என்னெல்லாம் சாப்பிட்டா இதில் ரிலீவ் ஆகலாம்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.